ஊர்ல இருந்து சித்தி வந்திருந்தாங்களா, நாட்டுக்கோழி முட்டையும் மாவோடும் எடுத்துட்டு வந்தாங்க. பயங்கர சந்தோஷம். ஒரு வாரத்துக்கு எனக்கு, என் பையனுக்கும் பொண்ணுக்கும் சைடிஷ் பிரச்சனையே கிடையாது. எனக்கும் பையனுக்கும் மாவடு, என் பையனுக்கும் பொண்ணுக்கும் முட்டை. எங்க ஏரியாவில் சொந்த வீடா இருக்கிறதுனால நிறைய பேர் கோழி வளர்க்குறாங்க. ஆனா முட்டையெல்லாம் கேட்டா கூட தரமாட்டாங்க. சரி, கடையில போய் நாட்டுக்கோழி முட்டைன்னு வாங்கினா உரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது பிராய்லர் கோழி முட்டை மாதிரியே இருக்கு. நாங்க வளர்க்கலாம்னா எப்போதும் ஹவுஸ் ஓனர் வர்றப்போ சொல்லிட்டு வர மாட்டாரு. ஆனா போறப்ப சொல்லிட்டு தான் போவாரு. இந்த தடவை என்னன்னா, எப்போதும் போல வர்றப்ப சொல்லல. வந்ததுக்கு அப்புறம் இங்க பேக்கா நான் செடியெல்லாம் வச்சிருக்கத பார்த்ததும் மனுஷன் மூஞ்சில ஆடல. ஒரு மாசம் ஃபுல்லா மாடியில தங்கி இருந்தாங்க. ஒரு வார்த்தை கூட எங்க கூட பேசவே இல்லை. போறப்ப சொல்லிட்டும் போகவே இல்லை. வெளியில போயிருக்காரு, சரி வந்துருவாருன்னு நினைச்சிட்டு நைட்டு கேட்டை பூட்டாமையே வச்சிருந்தேன். கடைசியில பார்த்தா அவர் ஊருக்கே போயிருக்காரு. செடி வளர்த்ததுக்கே இந்த நிலைமைன்னா கோழி வளர்த்தா வீடை காலி பண்ண வேண்டியதுதான்.